முருகன். தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ ஓட்டுற சகோதரர்கள், நீங்கள் இவ்வளோ நாள் தனித்தனியாக அங்கங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஒரு தொழிற்சங்கம், அது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தனித்தனியாக இருந்தீங்க. இனிமேல் தயவுசெய்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த கார்பரேட்டுக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது. தினமும் ஒரு ஸ்கீம் கொண்டு வரான், மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான், ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். காலையில் ஒரு ரேட்டு, மத்தியானம் ஒரு ரேட்டு, ஓலாக்காரன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் அப்போ ஒரு ரேட்டை கம்மி பண்ணிடுறான். ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள். இவங்களை நம்மளை அடிமையாகிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு ஒன்று வச்சு நம்மளுடைய வாழ்வாதாரம் இது, நம்மளுடைய தொழிலை இங்கே நம்மளையே அடிமையாக்கி அகதியாகிட்டான். இந்த மாநில மக்கள் நம்ம பூர்வக்குடி மக்கள், தமிழர், தெலுங்கர், கன்னடம், மலையாளி எல்லாருமே வாழ்கிற பகுதி இது. இங்கே நம்மளை அவன் அடிமையாகவே மாற்றிட்டான். நான் சொல்கிறது தான் சட்டம், நான் போடுறது தான் ரேட்டு. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மீட்டர் கட்டணத்தை தாண்டி கட்டணம் வசூலிக்கக்கூடாதுன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய விதிமுறைகள். ஆனால் 15 வருஷமாக இவன் மீட்டரே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஃபோனில் போடுற ரேட்டை போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இது மூலமாக பொதுமக்கள்கிட்ட ஒரு 15,000 கோடி மேலே கொள்ளையடிச்சிருக்கிறான். இந்த கவர்மெண்ட்டு எதுவும் கண்டுக்கல. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் ஒட்ட சொல்லுவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில். நம்ம அதை ஒட்டினா தான் ஆர்டிஓ எஃப்சி பண்ணுவார். கம்ப்ளைண்ட் நம்பர் ஒட்டணும், ஆர்டிஓ கம்ப்ளைண்ட் நம்பர் எங்கேயா அப்படின்வார். அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எதுக்குன்னா மீட்டருக்கு மேலே கட்டணம் வசூல் பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறது தான். தலையெழுத்து எல்லாம். சரி, இதை விட்டுருவோம், இவங்களாம் அப்படி தான். தயவு செய்து எல்லாரும் ஒரு கூட்டமைப்புக்குள்ளே வாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போ சங்கங்களோ எந்த தனித்தன்மையும் இழக்கப்படாது. எங்களுடைய குறிக்கோள் பைக் டாக்ஸியை ஒழிக்கிறது, ஆட்டோ கட்டணத்தை மாற்றி அமைக்கிறது. இந்த கார்பரேட்டுகளால் ஒரு 5,000 வண்டி இயக்கப்படுது, டூரிஸ்ட் பர்மிட் வண்டிகள். அதுபோக ஒரு 50,000 வண்டி நம்ம ஆளுங்க ஓட்டுறாங்க. சரி, அவங்க நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க நம்ம கூட ஒத்து வர மாரில்லை. அவங்களும் சட்டவிரோத செயல் தான், அவங்க நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 5,000 வண்டி ஒழிச்சாவே நமக்கு போதுன்ற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ சவாரிகள் இருக்குது. தயவு செய்து எல்லாரும், நான் ஒரு மொபைல் நம்பர் சொல்கிறேன், இதுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இது வரைக்கும் அதில் ஒரு 15,000 20,000 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அதை பாபுன்றவர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய அதில் என்னென்னா, அட்மின்கள், சங்க நிர்வாகிகள் மட்டும்தான் அதில் ஆடாக முடியும். மற்றவங்க தயவுசெய்து அதில் உங்கள் சங்கம் நிர்வாகம் அது சம்மந்தமாக எதுலனா ஆடாகிட்டு நீங்கள் அதில் வாங்க. மற்ற சாதாரண தனிநபர்களை அவங்க சேர்க்கலை. ஏன்னா அதில் இடப்பற்றாக்குறை வரும். அவருடைய நம்பர் 90 425 89 567. இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், 90 425 89567. பாபு உதவம்காரங்கன்ற பேரில் அவர் ஒரு ஆட்டோ பைக் டாக்ஸி இந்த இதுக்காக எதுவாக ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இது வரைக்கும் ஒரு 100 வாட்ஸ்அப் குரூப்பு சொல்லிட்டாங்க, சேர்ந்த அட்மின்லாம் ஆடாயிருக்காங்க. எல்லாரும் வாங்க, ஒரு குடையின் கீழே நில்லுங்க. உங்களுடைய தனித்துவம் எப்பவும் எங்கேயும் பாதிக்கப்படாது. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே இருங்க. ஒரு போராட்டம் அறிவிச்சா எங்கள் கூட சேர்ந்துக்குங்க. தொழிற்சங்கங்களும் அப்படியே இருங்க. இதில் உரிமை குரல் செயலாளர் ஜாகிர் ஹுசேனுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது. எப்போனாலும் எங்கள் கூட சேர்ந்து செயல்படுங்க. எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க. தயவு செய்து கார்பரேட்டுகளை கட்டுப்படுத்தலைன்னா எங்களை அடிமையாக அகதிகளாக ஆக்கிட்டான். தினமும் ஒரு ஸ்கீமு. அவன் ஒரு 300 ஆட்டோவை இறக்கி வச்சுருக்கான் ராபிடோக்காரன். சிட்டி உள்ள எங்களுக்கு சவரியே கிடையாது ஆட்டோவுக்கு. ஊபர்காரன் வேகனார்காரு ஊபர் மினின்னு போடுறான். அது ஒரு 5,000 வண்டியை வச்சு ஓட்டுறான். 2,800 வண்டியை அவன் பினாமி பேரில் ஓடுது. மீதி வண்டிகள்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க 5,000 வண்டிக்கிட்ட ஓடுது. அதனால எங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கும் சவாரி கிடையாது. வாங்க, கார்பரேட்டை முறைப்படுத்தலாம். எங்களுக்கு தடை பண்ணணுன்றது கோரிக்கை கிடையாது. கார்பரேட் எங்களுக்கு எங்களுடைய மீட்டர் கட்டணத்துக்கு நீ வா. தயவு செய்து உன்னுடைய ஓன் வாக்கில் இங்கே ஆப்ரேட் பண்ணாத. மோட்டார் வாகன சட்டத்தில் எந்த இடத்துலையும் இடம் கிடையாது. நான் அதுக்கு ஆதாரத்தை இப்போ நான் போடுறேன். ஆனால் எனக்கு இது நேற்று தான் கொடுத்தாங்க. என்னுடைய வாய்ஸ்லாம் கேட்டுட்டு, முருகன் அந்த மாதிரி ஒன்று அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புனாங்க. நான் அதை இப்போ இந்த குரூப்லேயே நான் போடுறேன். எந்த வித அனுமதியும் இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கல. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, டூரிஸ்ட் பர்மிட்டை இவங்க மீட்டர் டாக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு அரசாங்கம் எந்த வித அனுமதியும் கொடுக்க முடியாது. மறைமுகமாக கட்டிக்கு வாங்கிட்டு தான் விட்டுருக்காங்களே தவிர நேரடியாக எந்த அனுமதியும் கிடையாது. ஆட்டோ ஓடுறதுக்கோ, பைக் டாக்ஸி ஓடுறதுக்கோ, கால் டாக்ஸி ஓடுறதுக்கோ எந்த வித அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. இதை நான் சொல்லலை, நான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கின ஒரு நண்பரே எனக்கு அனுப்பியிருக்காரு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உரிமை குரல் ஜாகிர் ஹுசேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அவங்கள சந்திக்க தயார். உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது எங்கள் வேலை கிடையாது. எங்கள் கூட்டமைப்பில் சேருங்க. எல்லோரும் சேர்ந்து செயல்படலாம். உங்கள் வாழ்வாதாரத்தையும் நாங்கள் காப்பாற்ற நாங்கள் தயாராக இருக்கோம்.
கார்பரேட்டை ஒழிச்சிட்டா உங்களுக்கு தான் சிக்கல் அதிகமாகும். நாங்கள் மீட்ரு போட்டு எங்கனாலும் ஓட்டு போயிட்டே இருப்போம். டூரிஸ்ட் பர்மிட் வச்சு ஓட்ட முடியாது. ஆனால் நீங்கள் அந்த 5000 வண்டியை க்ளோஸ் பண்ணணுன்றது தான் எங்கள் குறிக்கோள். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் உங்கள் மேலே எனக்கு வருத்தம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்க. இன்றைக்கி அது 5000 வண்டியாக வந்து நிற்கிது. ஆனால் நாங்கள் 300 வண்டி இருக்கும்போதே நாங்கள் இப்போ ப்ரெஷரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோழிங்கநல்லூர் ராபிடோ நிறுவனத்துக்கு ஒரு குடும்ப வாழ்வாதாரத்துக்காக ஒரு நபருக்கு ஒரு பர்மிட் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆட்டோ பர்மிட். ஆனால் 300 பர்மிட்டு கிரிமினலாக கொடுத்துருக்காரு. 50,000 ரூபா வாங்கியிருக்காரு ஒரு பர்மிட்டுக்கும் சோழிங்கநல்லூர் ஆர்டிஓ. அதெல்லாம் இருக்குது நிறையா பிரச்சனை. இப்போவே நாங்கள் அதை பிரச்சனையை கிளப்பிட்டோம். 300 வண்டினும் போதே பிரச்சனையை கிளப்பிட்டோம். அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஊபர்காரன் 1000 ஆட்டோ இறக்கிறதுக்குன்னா அது அப்படியே ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆகா, ஆட்டோக்காரங்க நம்மளை ஒரு வழி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க. இனிமேல் ஏமாற்ற முடியும். ஆனால் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. கால் டாக்ஸி ஓட்டுறவங்க 50,000 வண்டி வரைக்கும் அது 5000 வண்டி வரைக்கும் அதை விட்டீங்க. நீங்கள் வாங்க, சேர்ந்து செயல்படலாம். எல்லாரும் வாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வாட்ஸ்அப் குரூப், தொழிற்சங்கங்கள் எல்லாமே. நான் ஒரு மொபைல் நம்பர் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். 90 425 89 567. அவர் பேர் பாபு. அவர் மிகப்பெரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 100 அட்மின்ங்க கிட்ட சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் ஒரே ஒரு கொள்கை இதுதான்: பைக் டாக்ஸி ஒழிக்கிறது, ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கிறது, கார்பரேட்டுகளால் இயக்கப்படுற கார்களை தடை பண்ணுறது, இல்லை கார்பரேட்டை க்ளோஸ் பண்ணுறது. முறைப்படுத்தணும், இல்லைனா க்ளோஸ் பண்ணணும். எங்களுடைய கொள்கை தான். ஜாகீர் ஹுசேன் இந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் எங்கள் கூட சேர்ந்து வந்தாங்கன்னா முறைப்படுத்துன்னு கோரிக்கை வைப்போம். நீங்களாம் சேர்ந்து வரல அப்படின்னா கார்பரேட்டை க்ளோஸ் பண்ணணும். எங்களுடைய கோரிக்கை தான். எல்லோரும் தயவுசெய்து வாங்க.